வெல்கம் டு ஸ்டாக் ஹப். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிரேக் அவுட் ட்ரேடிங்கை பற்றி நம்ம பார்த்தோம் ப்ரீவியஸ் வீடியோவில். ரீடெஸ்டிங் அண்ட் புல் பேக் இந்த மெத்தடில் நம்ம எப்படி ட்ரேட் பண்ணுறது, அதுவும் 99% அக்யூரேசி எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ இது அதை விட கொஞ்சம் அட்வான்ஸ். ஏன்னா அது பிகினர்ஸும் பண்ணலாம், மாஸ்டர் லெவல் ட்ரேடர்ஸும் பண்ணுற ஒரு மெத்தடு. அது பண்ணும்போது என்ன டிஸ்அட்வான்டேஜ்னா, ஒரு புல் பேக் நடக்கிறதுக்கு மினிமம் 15 நாள் ஆகும். எப்படி ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகி ஒரு 15 நாட்கள் ஆகும். இப்போ இந்த இடத்துல பிரேக் அவுட் தருது அப்படின்னா ப்ரைஸ் பிரேக் அவுட் தருதுங்களா, பிரேக் அவுட் தந்ததுக்கப்புறம் ப்ரைஸ் மேலே போகும். ஸோ மேலே போயிட்டு ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் சேனல், அதுக்கப்புறம் கீழே மேலே போகிறது புல் பேக்கு. இந்த மாதிரி இருக்கும்போது மேலே போயிட்டு இவ்வளோ தூரம் இல்லை, மேலே போயிட்டு கீழே கன்சோல்டேஷன் நடந்து மேலே போகிறது, இது ரீடெஸ்டிங். இந்த ரெண்டு மெத்தடை பற்றி பார்த்தோம். பட் இந்த ரெண்டு மெத்தட்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு செர்டன் ஆஃப் பீரியட் நீங்க வெயிட் பண்ணணும். ஒரு 15 நாட்களோ 20 நாட்களோ ஒரு மாசமோ வெயிட் பண்ணணும். பட் இந்த வீடியோவில் பார்க்க போற இந்த வால்யூம் இண்டிகேட்டரை நீங்க கத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இந்த ரன்னிங் இருக்கு இல்லைங்களா, இந்த ரன்னிங்லயே நீங்க ப்ராஃபிட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இது பிகினர்ஸும் மாஸ்டர்ஸும் யூஸ் பண்றது அதிகமான அக்யூரேசி வர்றதுக்காக. ஏன்னா இது ரீடெஸ்டோ புல் பேக்கோ பண்ணாதான் அது கரெக்டான ஒரு பிரேக் அவுட்டா, ரியல் பிரேக் அவுட்டா இந்த ஃபேக்கான பிரேக் அவுட்டானு பார்க்க தெரியும். பட் இந்த வால்யூம் இண்டிகேட்டர் கத்துக்கிட்டீங்கன்னா பிரேக் அவுட் நடக்கும்போது அது பொட்டன்ஷியல் பிரேக் அவுட்டா ஃபேக் பிரேக் அவுட்டான்னு பார்க்க முடியும். ஸோ அதனால இந்த வீடியோவில் ரோல் ஆஃப் வால்யூம் இன் பிரேக் அவுட் ட்ரேடிங்ன்றதான் கான்செப்ட். ஸோ ஃபுல்லாக பார்க்க போறோம், ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஓகே, ஸோ நம்மளோட யூடியூப் சேனல்ல பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட் கோர்சஸ் ஃப்ரீயாவே அப்லோட் பண்றாங்க. இதுல சைக்காலஜிக்கல் கான்செப்ட் பாதி, ட்ரேடிங் கான்செப்ட்ஸ் பாதி இருக்கு. ஏன்னா நிறைய கோர்சஸ்ல பார்த்தீங்கன்னா பெய்டு கோர்சஸ்ல கூட டெக்னிக்கல் தான் சொல்லிக் கொடுப்பாங்க, அப்புறம் சைக்காலஜிக்கல் சொல்லி தர மாட்டாங்க. பட் நம்ம அதை இன்க்ளூட் பண்ணி தான் நடந்துட்டு இருக்கோம். சாப்டர் 55 இன்னைக்கு, மீதி 54 சாப்டர்ஸ் சேனலுக்குள்ள இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா இந்த வீடியோவை பாஸ் பண்ணிட்டு அந்த வீடியோஸை பார்த்துட்டு இதை பாருங்க. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரோல் ஆஃப் வால்யூம் இன் பிரேக் அவுட் ட்ரேடிங். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் இந்த வால்யூம்னா என்ன, அது எப்படி செயல்படுதுன்னு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், வால்யூம்ன்றது ஒன்றும் கிடையாது, எத்தனை பேர் வாங்குறாங்க எத்தனை பேர் விற்கிறாங்க, மொத்தமா சேர்ந்து எவ்வளோ எத்தனை பங்குகள் முதலீடு வர்த்தகம் நடந்திருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ உதாரணத்துக்கு இப்போ ஒரு 100 பையர்ஸ் இருக்காங்க, 80 செல்லர்ஸ் இருக்காங்க. ஆக மொத்தம் 100 பேர் வாங்குறாங்க, 80 பேர் விற்கிறாங்க. டோட்டல் டிரான்சாக்ஷன் பார்த்தீங்கன்னா 180. ஓகேவா? இந்த 180 டோட்டல் டிரான்சாக்ஷன். இந்த நேரத்துல என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, பையர்ஸ் அதிகமா இருக்கிறதுனால கேண்டில் கிரீன் கலர்ல இருக்கும், செல்லர்ஸ் கம்மியா இருக்கிறதுனால கிரீன் டாமினேட் ஆகும். இப்போ 80 பையர்ஸ் 100 செல்லர்ஸ் இருக்கும்போது அதே டிரான்சாக்ஷன் பார்த்தீங்கன்னா 180 தான். அதிகமான செல்லர்ஸ் இருக்கிறதுனால கேண்டில் ரெட் கலர்ல இருக்கும். ஏன்னா செல்லர் டாமினேட் பண்ணியிருக்காங்க இந்த பொசிஷனை. ஓகே, ஆக மொத்தம் எத்தனை பாசிட்டிவ் வந்திருக்கோ அந்த மாதிரியான கலர் வரும். அண்ட் தென் டிரான்சாக்ஷன் சேம் தான். பையர்ஸும் செல்லர்ஸும் எவ்வளவு பண்ணியிருக்காங்க சேர்த்து தான் இந்த டிரான்சாக்ஷன் காமிக்கும். இந்த டிரான்சாக்ஷன் நம்பர் தான் வால்யூம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இப்போ வால்யூம்னா என்ன புரிஞ்சிச்சு? வால்யூம்னா ஒன்றும் கிடையாது, குறிப்பிட்ட ஷேர்ல குறிப்பிட்ட டைம் ஃப்ரேம்ல, ஒரு வாரமோ ஒரு மாசமோ ஒரு நாளோ ஒரு மணி நேரமோ அந்த குறிப்பிட்ட டைம் ஃப்ரேம்ல எத்தனை பேர் வாங்கி வித்திருக்காங்க அப்படின்ற ஒட்டுமொத்த கணக்கு தான் வால்யூம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பங்குச்சந்தையில எப்பொழுதுமே யாரு ஜெயிக்கிறாங்களோ அவங்களுடைய கலர் தான் இருக்கும். பையர்ஸ் ஜெயிச்சுட்டாங்க அப்படின்னா கிரீன் கலர், செல்லர்ஸ் ஜெயிச்சிட்டாங்கன்னா ரெட் கலர், இவ்வளவுதான் இருக்கும். ஸோ மெஜாரிட்டி மேட்டர்ஸ். அதே மாதிரி ஒட்டுமொத்த வால்யூம்ல நிறைய பேர் பை பண்ணியிருந்தாங்கன்னா வால்யூம் கிரீன் கலர்ல காமிக்கும். ஸோ இந்த வால்யூம் இண்டிகேட்டர் எதுல இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரேடிங் வியூல ஓபன் பண்ணிக்கோங்க. அதுல எஃப்எக்ஸ் அப்படின்ற ஒரு பட்டன் இருக்கும். இதை கிளிக் பண்ணீங்கன்னா வால்யூம் அப்படின்னு சிம்பிளா ஒரு இருக்கும். வால்யூம் ஆசிலேட்டர் ஒன்று இருக்கும். அந்த வால்யூம் பேர்லயே நிறைய இண்டிகேட்டர் இருக்கும். அதெல்லாம் நீங்க யூஸ் பண்ணாதீங்க. வால்யூம்னு மட்டும் இருக்கும், அதை மட்டும் சிம்பிளா இருக்கும், அதை யூஸ் பண்ணுங்க. கீழே இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கிராஃபோ இல்ல அந்த பார்ஸோ இருக்கும். ஸோ இதுதான் வால்யூம் இந்த சார்ட்ல கீழே இருக்கும். ஓகேவா? இப்போ வால்யூம்னா என்ன, அந்த இண்டிகேட்டர் எங்க இருக்குன்றதும் சொல்லிட்டேன்.
அடுத்தது ஹவு கேன் யூஸ், பயன்படுத்தப்படலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, குறிப்பா இப்போ எந்த ஷேர் சொல்றது, ஜேபிஎம் ஆட்டோ எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கடந்த ஒரு 2-3 வாரங்களாகவே அதிகமான வால்யூம்ல ட்ரேட் ஆகுது. சும்மா இல்லைங்க, 41 மில்லியன் ஷேர்ஸ் ஒரே வாரத்தில் டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு. ஸோ 41 மில்லியன்னா எவ்வளோன்னு பார்த்துக்கோங்க. அவ்வளோ ஷேர்ஸ் வாங்க வச்சிருக்காங்க, வித்திருக்காங்க. ஸோ அப்போ என்ன காமிக்குதுன்னா, ஜேபிஎம் ஷேர்ஸ்ல நான் சொல்றது பொய் இல்லை, நீங்க வந்து சார்ட்டை வந்து ஓபன் பண்ணிக்கலாம், ஓகேவா? ஸோ அந்த ஜேபிஎம் உடைய வால்யூம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இது வந்து 21 மில்லியன், இது வந்து 41 மில்லியன், அவ்வளோ ஷேர்ஸ் வந்து டிரான்சாக்ஷன் வந்திருக்கு. ஸோ அதிகமான பேர், ஏன்னா ஆவரேஜா பார்த்தீங்கன்னா ஒரு 5 மில்லியன் 4 மில்லியன் இந்த மாதிரி ஒரு வாரம் வந்து நடக்குது அப்படின்னா, இந்த குறிப்பிட்ட 4 வாரங்கள்ல மட்டும் 40 மில்லியனுக்கு மேல ஷேர்ஸ் வந்து வாங்கப்பட்டிருக்கு, விற்கப்பட்டிருக்கு. சரியா? ஸோ அப்போ இந்த நேரத்துல ஏதோ ஒரு நியூஸ் வந்து இருக்கு. ஸோ இது நடக்கும்போது வால்யூம் இந்த மாதிரி தான் நமக்கு வந்து சிக்னல் காமிக்கும். ஸோ அப்போ பையர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம அர்த்தம் பண்ணிக்கணும். இதை நீங்க சும்மா ஓபன் பண்ணி பார்த்தாலே தெரிஞ்சிடும். அண்ட் தென் இது நமக்கு யூஸ் பண்ற ரெண்டு விஷயம். மூணாவது பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் ட்ரேடிங். பிரேக் அவுட் ட்ரேடிங்ல இது எப்படி ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பிரேக் அவுட் ட்ரேடிங்க்கு இன்றியமையாததா இருக்கிறது இந்த வால்யூம். ஏன்னா மற்ற இண்டிகேட்டர்ஸ் கூட உங்களுக்கு வந்து போய் சொல்லிடலாம். மூவிங் ஆவரேஜ் கிராஸ் ஓவர் லேட்டா காமிக்கலாம், எம்ஏசிடி வந்து தப்பா காமிக்கலாம், ஆர்எஸ்ஐ கூட உங்களுக்கு தப்பு பண்ணலாம். பட் இந்த வால்யூம் இண்டிகேட்டர் அப்படி கிடையாது. ஏன்னா அன்னன்னைக்கு எத்தனை பேர் வாங்குறாங்களோ விற்கிறாங்களோ அதை பொறுத்து தான் இந்த டேட்டா வந்து இருக்கும். ஓகே, இப்போ நீங்க வந்து பேட்டர்ன் ட்ரா பண்ணிட்டீங்க. ஒரு சேனல் பேட்டர்ன் இருக்கு, ஒரு ட்ரெண்ட் லைன் பேட்டர்ன் இருக்கு. ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் பேட்டர்ன் இப்படி கீழே வருது, ஓகேவா? இந்த கீழே வரும்போது அந்த ப்ரைஸஸ் இப்படி அலை மாறி வரும். கரெக்டா இந்த ஒரு இடத்துல ட்ரெண்ட் லைன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதை உடைக்கும் போது இந்த மாதிரியான வால்யூம் வந்ததுன்னா அது கன்ஃபார்ம்டு பிரேக் அவுட். இது ட்ரெண்ட் லைனுங்க, இது பேஸ் பிரைஸ், இப்படி மேல போயிட்டே இருக்கு. இங்க ஒரு பிரேக் அவுட் கேண்டில் வரும் இல்லைங்களா? இந்த பிரேக் அவுட் கேண்டில் வரும்போது இந்த மாதிரி வால்யூம் வழக்கத்துக்கு மீற, அதாவது இது வந்து ஆவரேஜ் ஆன வால்யூம் 5 மில்லியன் 10 மில்லியன் அப்படிங்கிறது ஆவரேஜான வால்யூம். பட் திடீர் 41 மில்லியன் வந்திருக்கு, 41 மில்லியன்ல இங்க ஷேருடைய பிரைஸ் பிரேக் அவுட் நடந்துருச்சு அப்படின்னா, இந்த இடத்துல பிரேக் அவுட் வந்து வால்யூம் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அதாவது நிறைய பேர் பை பண்ணும்போது அதோடைய முக்கியமான ரெசிஸ்டன்ட் லெவல ஸ்டாக் உடைச்சிருச்சு, அப்போ கன்ஃபர்மேஷன் கிடைச்சிருச்சு. பட் இதுல அவாய்ட் பண்ண வேண்டிய மிஸ்டேக் எதை நம்ம அவாய்ட் பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ நான் ஜேபிஎம் வந்து சொன்னேன், ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நான் சொன்னது வந்து பிரேக் அவுட் நடக்கும்போது வால்யூம் வந்திருக்கணும் அப்படின்ட்டு. பட் ஜேபிஎம் ஷேர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி அலைவரிசையா போயிட்டு இருக்குங்க. இந்த 41 மில்லியன் வரும்போதும் ஷேருடைய பிரைஸ் இங்கிருந்து இது வரைக்கும் போச்சு. நான் ஒரு ரெசிஸ்டன்ட் ட்ராப் பண்ணேன், ரெசிஸ்டன்ட் ட்ராப் பண்ணிட்டு 41 மில்லியன் வரும்போது இந்த ரெசிஸ்டன்ட் வந்து டச் பண்ணிட்டு கீழே விழுந்துருச்சு. 21 மில்லியன் வரும்போதும் இந்த ரெசிஸ்டன்ட் டச் பண்ணிட்டு கீழே விழுந்துருச்சு, ஓகேவா? இப்போ ஏதோ மிட் ரேஞ்சில் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு, ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, வால்யூம்ஸ் நல்லாவே பம்ப் ஆயிருக்கு, ஓகேவா? பட் டேட்டா படி பார்த்தோம் அப்படின்னா இந்த ரெசிஸ்டன்ட் லெவல்ல இந்த ஸ்டாக் வந்து உடைக்க முடியல. ஸோ ரெசிஸ்டன்ட் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு. ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கும்போது நீங்க இதுல வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா 41 மில்லியன் ஷேர்ஸ் வர்த்தகம் ஆகும்போது கூட ரெசிஸ்டன்ட் உடைக்கல அப்படின்னா அந்த ரெசிஸ்டன்ட் உடைக்கிறதுக்கான பொட்டன்ஷியல் இல்லை அப்படிங்கிறது அர்த்தம். இன்னொரு மிஸ்டேக், சப்போர்ட் லெவல்ல இருக்கும்போது கண்ணா பின்னாடி வால்யூம் வந்து அதிகரிக்கும், அந்த நேரத்துலயும் வாங்கக்கூடாது. அண்ட் தென் ஒரே நாள்ல 15%, 10%, 20% இந்த அளவுக்கு உயர்ந்த பங்குகளுடைய வால்யூமும் சாத் இந்த அளவுக்கு ஒரு பெரிய வால்யூம் பூஸ்ட் வந்து கொடுத்துருக்கும். ஸோ இது 21 மில்லியன் எல்லா ஷேர்ஸ் அப்படி வரும்னு சொல்ல முடியாது. சில இது வந்து 5 மில்லியன் 10 மில்லியன் ஆவரேஜ் வால்யூம் விட பெருசா இருக்கும். ஸோ அதான் நீங்க வந்து எத்தனை மில்லியன் ஷேர்ஸ்ங்கிறத கணக்கெடுக்க வேண்டாம், ஆவரேஜ் வால்யூம் வந்து பாருங்க. ஸ்ட்ரிங் அவுட் பண்ணாலே ஆவரேஜ் வால்யூம் தெரியும். அந்த ஆவரேஜ் வால்யூமை விட அதிகமா இருக்குது அப்படின்னாலே அது வந்து பொட்டன்ஷியல் இருக்க ஷேர்னு அர்த்தம். அதே நேரத்துல பெரிய கேண்டில் வரும்போது அது வால்யூமும் பெருசா தான் வரும். ஸோ அதை நம்பி நம்ம முதலீடு பண்ணக்கூடாது. ஸோ நம்ம
கரெக்டான ரெசிஸ்டன்ட்ல வந்து பிரேக் அவுட் நடந்திருக்கான்னு பார்க்கணும். அதே நேரத்துல இவ்வளவு பெரிய கேண்டில் வருது, 15% ஏறினாலும் இவ்வளவு பெரிய கேண்டில் வருது, வால்யூமும் நல்லா இருக்கு, என்ட்ரி எடுக்கலாமான்னு பாத்தீங்கன்னா அந்த நேரத்துல என்ட்ரி எடுக்க கூடாது. ஏன்னா நிறைய நேரத்துல இன்ஸ்டிடியூஷனல் பையர்ஸ் ஃபேக்கான இந்த மாதிரி ப்ளோவர் வந்து கொடுப்பாங்க. ஸோ இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, இந்த மாதிரி ஆவரேஜான வால்யூம் போயிட்டே இருக்கும், அந்த ஒரு நாள் மட்டும் அதிகமான வால்யூம் வந்து இருக்கும். ஸோ இதை பார்த்து நம்ம ஏமாறக்கூடாது. உண்மையான பிரேக் அவுட் எப்போ நடக்கும்னா, எப்போ ஸ்லோவா அது வால்யூம் வந்து பில்டப் ஆகி, எப்போ ஸ்லோவா அந்த கேண்டில்ஸுடைய பிரைஸ் வந்து அதிகரிச்சு அதிகரிச்சு பிரேக் அவுட் நடக்குதோ அதுதான் கரெக்டான பிரேக் அவுட், அதுதான் பொட்டன்ஷியல் பிரேக் அவுட்டும் கூட. ஸோ ஸ்லோ ஸ்டெடி அண்ட் வின் தி ரேஸ் அந்த ஒரு ப்ராவர்ப் இங்க யூஸ் ஆகும். இப்போ இந்த நேரத்துல அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இது வந்து வால்யூம் நான் போட்டிருக்கேன் சரிங்களா, இந்த மாதிரி போயிட்டு இருக்கு ஓகேவா, ஷேருடைய பிரைஸும் இப்படி போயிட்டு இருக்கு, வால்யூம் அப்படியே ட்ரைன் ஆயிருங்க, நல்லா பார்த்துக்கோங்க. கிட்ட போக போக வால்யூம் வந்து ட்ரைன் ஆயிட்டே போகும், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா பில்டப் ஆகும். இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ரவுண்ட் போட்டிருக்கு இல்லையா, இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா பில்டப் ஆகி நிறைய கிரீன் கலர் வால்யூம்ஸ் வந்து கண்ணுக்கு போடும் ஓகேவா. அந்த வால்யூமுக்கு கலர் இருக்கு, ரெட் அண்ட் கிரீன் ஓகேவா. ஸோ இந்த ரெட் கிரீன் ரெட் கிரீன் 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 ரெட் ரெட் கிரீன் கிரீன் இந்த மாதிரி மாறி மாறி வந்துட்டே இருக்கும். பட் இந்த ரெசிஸ்டன்ட் லெவலை நோக்கும் போது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பில்டப் போகும், சின்ன சின்ன வால்யூம்ஸ் வந்து பெரிய வால்யூம்ஸா மாறும், அப்படியே க்ரோத் ஆகுறது அக்குமுலேட் ஆகுறது நமக்கு அப்படியே தெரியும். இந்த அக்குமுலேட் ஆகும்போது சடார் ஒரு வால்யூம் ஹைக் வரும். கேண்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசா இல்லாம மீடியமான சைஸ் கேண்டிலா இருக்கும், நல்லா பார்த்துக்கோங்க. நல்ல வால்யூம், பட் கேண்டிலுடைய பாடி சைஸ் வந்து சின்னதா இருக்கும், ரொம்ப பெருசா இல்லாம ஓரளவுக்கு மீடியமா இருக்கும். ஸோ அதுதான் பொட்டென்ஷியலான பிரேக் அவுட்டு, இந்த வால்யூமை பார்க்கறதுக்கான ஒரு வழி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல நம்ம எதை பார்த்தோம் அப்படின்றத சொல்றேன். வால்யூம்னா என்னன்னு பார்த்துட்டோம். ஸோ வால்யூம் வந்து எப்படி இண்டிகேட்டர் இன்ஜெக்ட் பண்றதுன்னு பார்த்துட்டோம். ரெண்டாவது, எந்த மாதிரியான ஹைக்ஸ் எந்த மாதிரியான ஷோ வந்து இங்க நடக்கும்னு சொல்லிட்டேன். அப்புறம் பிரேக் அவுட்ல பிரேக் அவுட் நடக்கும்போது வால்யூமை பார்க்கணுன்ற விஷயத்தையும் நம்ம வந்து கத்துட்டு இருக்கோம். அதாவது சும்மா வால்யூம் வருது, வால்யூம் பிரேக் நடந்துச்சு, என்ட்ரி எடுக்கணும்னு சொல்லி என்ட்ரி எடுக்கக்கூடாது. கரெக்டான பிரேக் அவுட் நடக்கும்போது அந்த வால்யூம் இருக்கான்னு பார்க்கணும். அதுவும் எப்படி அந்த வால்யூம் வந்து அக்குமுலேட் ஆயிருக்கா, அதாவது அந்த குறிப்பிட்ட நாட்கள் மட்டும் உயர்ந்திருக்க கூடாது, ஒன்னு அதுக்கு 2 நாட்கள் இல்ல 3 நாட்களுக்கு முன்னாடி உயர ஆரம்பிச்சிருக்கணும். அப்படி நடந்தாதான் கரெக்டான பிரேக் அவுட் ஓகேவா. அவாய்ட் பண்ண வேண்டியது 20% 15% உயர்ந்த கேண்டோடைய வால்யூம் ரொம்ப அதிகமாக தான் இருக்கும். நிறைய ஸ்டாக்ஸ்ல 10% உயர்ந்த உடனே வால்யூம் வந்து வேற லெவல்ல இருக்கும். அதை பார்த்துட்டு நம்ம ஏமாறக்கூடாது. அந்த நேரத்துல நம்ம என்னன்னா சுயமா கொஞ்சம் யோசிக்கணும். யோசிச்சுட்டு ஓகே, இது வந்து வால்யூம் வந்திருக்கு கரெக்ட், பெரிய கேண்டில் கரெக்ட், பட் இது பிரேக் அவுட் ஏரியா கிடையாது. பிரேக் அவுட் ஏரியா எங்க இருக்கு, பிரைஸ் இங்க இருக்கு. ஸோ இந்த வால்யூம் கரெக்டா இந்த ரெசிஸ்டன்ஸ் டச் பண்ணும்போது கீழே வந்துடும். இந்த ஜேபிஎம் மாதிரி எப்படி 41 மில்லியன் ஷேர்ஸ் வர்த்தகம் ஆகும்போது கூட ரெசிஸ்டன்ட்டை வந்து உடைக்க முடியாம கீழே விழுந்தது, இந்த மாதிரி விழ வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த ஓவரால் விஷயங்கள் தான் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நம்புறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இது போன்ற வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.